புத்திசாலித்தனத்தால ஒரு பெரிய ஆபத்தை தடுத்த பெண். அபிகாயில் ஸ்டோரி. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பைபிள் கேரக்டர் ரொம்ப அழகா மட்டும் இல்லாம செம்ம புத்திசாலியாவும் இருந்த அபிகாயில். அபிகாயிலோட புருஷன் பேரு நாபால். அவன் பேருக்கேத்த மாதிரி ரொம்ப முரடன், கஞ்சத்தனம் புடிச்சவன். ஒருமுறை தாவீது ராஜா, அப்போ அவர் இன்னும் ராஜாவாகல, பசியில இருந்த தன் ஆட்களுக்காக நாபால் கிட்ட கொஞ்சம் சாப்பாடு கேட்கிறாரு. ஆனா அந்த நாபால் தாவீதை ரொம்ப கேவலமா பேசி அனுப்பிடுறான். இத கேட்டு செம்ம கோபமான தாவீது, இன்னைக்கு ராத்திரிக்குள்ள நாபாலையும் அவன் குடும்பத்தையும் காலி பண்ண போறேன்னு 400 வீரர்களோட கிளம்பி வர்றாரு. ஒரு பெரிய இரத்த களரியே நடக்க போகுது. விஷயம் அபிகாயிலுக்கு தெரிய வருது. அவங்க பயந்து ஓடல. டக்குன்னு யோசிச்சு நிறைய சாப்பாடு, திராட்சை பழம்னு எல்லாத்தையும் ரெடி பண்ணி தாவீதுக்கு முன்னாடி போய் விழுந்து மன்னிப்பு கேட்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரு வார்த்தை முக்கியமானது. நீங்க தேவனுக்காக போர் செய்ய போறீங்க, இப்போ பழிவாங்க போய் உங்க கையில இரத்த பழி வேணாம் அப்படின்னு ரொம்ப விவேகமா பேசுறாங்க. அவங்க பேச்சை கேட்டு தாவீது சமாதானமாகி, உன் புத்திசாலித்தனம் ஆசீர்வதிக்கப்பட்டதுன்னு சொல்லி திரும்பி போறாரு. நம்ம லைஃப்க்கு என்ன லெசன்? நண்பர்களே, கோபம் ஒரு பிரச்சனையை பெருசாக்கும். ஆனா அமைதியும் புத்திசாலித்தனமும் பெரிய அழிவை தடுக்கும். உங்க வீட்லயோ இல்ல சுத்தி இருக்கவங்க கிட்டயோ கோபம் வரும்போது அபிகாயில் போல விவேகமா நடந்துக்கோங்க. தேவன் உங்களை உயர்த்துவார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அடுத்த ஷார்ட்ஸ்ல ஒரு சூப்பர் கேரக்டரோட உங்களை சந்திக்கிறேன்.